எந்த உணவை நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்றீங்களோ, நிறைய சாப்பிட்றீங்களோ அது கண்டிப்பாக தீங்கு தான். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். வயிறு நிறைய சாப்பிட்றோம்ல, வயிறு வீங்குற மாதிரி சாப்பிட்றது, அந்த உணவு எல்லாமே நமக்கு தீங்கை தான் ஏற்படுத்தும். அந்த வகையில் நம்ம தானிய உணவை தான் சோறு மாதிரி கோதுமை ரவை இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். வயிறு நிறையா சாப்பிடுவோம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடுவோம். வயிறு வீங்குற அளவுக்கு சாப்பிடுவோம். அதாவது வயிறு புடைக்கிற அளவுக்கு சாப்பிட்றோம். வயிறு நிறைகிறதுங்கிறது வேறு, வயிறு வீங்கிறது, வயிறு புடைக்கிறதுங்கிறது வேறு. அதுதான் அளவுக்கு அதிகமாகுதுன்னு அர்த்தம். வயிறு நிறையுது, அது அமைதியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது விரிய ஆரம்பிச்சிடும். வயிறு இரைப்பை என்பது விரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வயிறு பெருசாகுது. அப்போ எப்போவுமே வயிறு நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வயிறு இரைப்பை விரிவடையாமல் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது வயிற்றுக்குன்னு. எப்போதும் இயல்பாக ஒரு பசியோடு இருக்கும்போது, சாப்பிடாமல் இருக்கும்போது, இரைப்பைக்குள்ளே எந்த உணவும் இல்லாமல் இருக்கும்போது அந்த வயிறோட அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த அளவு ஒன்று இருக்குது. இரைப்பையில் எந்த உணவும் இல்லாத போது ஒரு அளவு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் அளவு, வயிற்றோட அளவு. அது நிறையிற மாதிரி தான் சாப்பிடணும். அது விரியக்கூடாது. எப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்களோ அப்போ அது வயிறு விரிய ஆரம்பிச்சிருது. வயிறு விரிந்து கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதுதான் தொப்பைக்கு காரணமாக இருக்குது. தொப்பை உருவாவதற்கு காரணம். அப்படி விரிஞ்சு பலூன் மாதிரி விரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு பலூனோட அளவுங்கிறது இது காற்று ஊதப்படாமல் இருக்கும்போது இருக்கிற அளவு தான் பலூனோட அளவு. அது மாதிரி அதை காற்று ஊதும்போது அது விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசியில் அது வெடிச்சிரும். அது மாதிரி நம்ம வயிறோட அளவுங்கிறது வயிற்றுக்குள்ளே உணவு இல்லாமல் இருக்கும்போது வயிற்றுக்குன்னு ஒரு அளவு இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா, அமைதியாக இருக்குல்ல, அதுதான் அளவு. அதுவே நிறைய அந்த அளவுக்கு தான் நீங்கள் உணவை சாப்பிட்ணும். அதாவது இப்போ வயிற்று இரைப்பைக்குள்ளே எந்த உணவுமே இல்லை. காலையில் நீங்கள் ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே எந்த உணவுமே இல்லை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு தான் அப்போ இருக்கிற அளவு தான் வயிற்றோட அளவு. அதை நிறையிற மாதிரி தான் சாப்பிட்ணும். அது விரிகிற மாதிரி சாப்பிடக்கூடாது. அது நிறைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது விரியுதுன்னு அர்த்தம். அப்போ சாப்பிடக்கூடாதுன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களை சாப்பிட வைக்கிற உணவு எது? உங்கள் மேலே தப்பு இல்லை, உணவு மேலே தான் தப்பு. எல்லா உணவையும் நீங்கள் அப்படி சாப்பிட முடியாது. இப்போ காய்கறி, கீரைகள், கிழங்குகள், பழங்களெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி வயிறு விரிகிற அளவுக்குலாம் சாப்பிடவே முடியாது. அந்த வயிறுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவு நிறைஞ்சிட்டாலே, அது நிறையிறதே பெரிய விஷயம். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும்னு நினச்சிருவீங்க. எப்போ தெரியுமா நிறைய சாப்பிடுவீங்க? அந்த தானிய உணவுலாம் சாப்பிடும்போது தான். சோறு, கேழ்வரகு, கோதுமை ரவை, கோதுமையினால் செய்யப்பட்ட பூரி, பொங்கல், தோசை, இட்லி, அது கோதுமையினால் அரிசினால் செய்யப்பட்டது, அரிசி, இட்லி, தோசைலாம். இதை சாப்பிடும்போது தான் உங்கள் வயிறு விரியும். வயிறு விரிகிற அளவுக்கு, இரைப்பை விரிகிற அளவுக்கு சாப்பிடுவீங்க. பிரியாணிலாம் இரைப்பை விரிகிற அளவுக்கு சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம உணவில் தான் தப்பு இருக்குது. நீங்கள் இட்லியை சாப்பிட்டுட்டு அது கம்மியாக தான் சாப்பிட்ணும், அது விரியக்கூடாது, அப்படின்னு விரிகிற அளவுக்கு சாப்பிடக்கூடாது, வயிறு வீங்குற அளவுக்கு, புடைக்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாதுன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் தானியத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்துருவீங்க. அதோட அளவு இழந்துருவீங்க. தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் அளவுக்கு அதிகமாக தான் சாப்பிடுவீங்க. அதாவது பார்த்திங்கன்னா தானியங்களை யார் அது குறைவாக சாப்பிடுவாங்க. சிலர் இட்லியை பார்த்திங்கன்னா 2-3 இட்லி தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அதுதான் தானியத்தை சாப்பிடவே கூடாது. சப்போஸ் சாப்பிட்றதா இருந்தால் கூட கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இட்லியெல்லாம் கொஞ்சமாக தான், சோறாக கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதுதான் அளவு. நிறைய பேருக்கு அந்த அளவுக்குள்ளே நிற்க முடியாது. அந்த அளவுக்குள்ளே அவங்களால சாப்பிட முடியாது. அந்த ஆசையில் நிறைய சாப்பிட்ருவாங்க பெரும்பாலானவங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு நாம காரணம் கிடையாது. நாம் உண்ணுகிற உணவு தான் காரணம். நீங்கள் உணவு மாற்றிட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு நாம காரணம் கிடையாது. நாம் உண்ணுகிற உணவு தான் காரணம். உணவில் தான் தப்பு இருக்குது. தப்பான உணவை நாம் சாப்பிட்ற மாதிரிங்க, அந்த வகையில் தான் நம்ம மேலே தப்பு இருக்குது. தப்பான உணவை நாம் தேர்ந்தெடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம மேலே உள்ள தப்பே தவிர அளவுக்கு அதிகமான உணவை சாப்பிட்றதுக்கு அந்த உணவு மேலே தான் அதில் தவறு இருக்குது. அந்த தானிய உணவை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக தான் சாப்பிடுவீங்க. அந்த இரைப்பை விரிகிற அளவுக்கு சாப்பிட்டுட்ருப்பீங்க. இரைப்பை என்றைக்குமே விரியக்கூடாது. அது சுருங்கிக்கிட்டே தான் போகணும். அதுக்குள்ளே சுருங்குற அந்த இரைப்பைக்குள்ளே சுருங்கிக்கிட்டு அப்போ என்ன பண்ணணும்னா நீ கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. வேறு வழியே இல்லை. நீ சாப்பிட்றதே உனக்கு கஷ்டமாக இருக்கணும். வயிறை நிரப்புறதே கஷ்டமாக இருக்கணும். சாப்பிட்றது ஒரு பெரிய வேலையாக தெரியணும். என்னால் அப்போ நம்ம உண்ணுற உணவு எதை சாப்பிடணும்? மனித உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு விரிகிற அளவுக்கு சாப்பிட மாட்டீங்க.
காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள். இதுதான் மனித உணவு. இது தேன் வந்து மனித உணவு. இதை சாப்பிட்டிங்கன்னா என்றைக்குமே வயிறு விரிகிற அளவுக்கு, வயிறு நிறையிற அளவுக்குலாம் சாப்பிட முடியும். வயிறு நிறைக்கிறதே பெரிய கஷ்டம். கஷ்டப்பட்டு தான் வயிறே நிறைப்பீங்க. எப்போ தெரியுமா நம்ம வயிறு நிறையிற அளவுக்கு, வயிறு விரிகிற அளவுக்கு, வயிறு புடைக்கிற அளவுக்கு, வயிறு வீங்குகிற அளவுக்கு நம்ம எப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்த தானிய உணவு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு, பிரியாணி, அது மாதிரி கோதுமை ரவை, அது மாதிரி அந்த வகையில் உப்புமா கூட, இந்த ரவை உப்புமா இருக்குல்ல, மரவள்ளி கிழங்குலேருந்து வேக வச்சு காய வச்சு அதை உடச்சி ரவையாக மாற்றி நமக்கு கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அது கூட அது கேடானது தான். அதை சாப்பிட்டாலும் நீங்கள் வயிறு விரிகிற அளவுக்கு தான் சாப்பிடுவீங்க. அப்போ எதெல்லாம் நீங்கள் வயிறு விரிகிற அளவுக்கு, இறப்பை விரிகிற அளவுக்கு, வீங்குகிற அளவுக்கு, புடைக்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கேடு. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். வயிறு வீங்குற அப்போ நீங்கள் ஒரு வேலை கொடுத்தா ஏதாவது ஈஸியான வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்றீங்க. ஆனால் வயிற்றுக்கு மட்டும் கஷ்டமான வேலையை கொடுக்குறீங்க. வயிற்றுக்கு மட்டும் நிறைய வேலை கொடுக்குறீங்க. வயிற்றுக்கு மட்டுமா கொடுக்குறீங்க? வயிற்றுக்கு நிறைய வேலை கொடுத்தா கிட்னிக்கும் நிறைய வேலை, சிறுநீரகத்துக்கும் நிறைய வேலை நடக்கும், கல்லீரலுக்கும் நிறைய வேலை நடக்கும், ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே வேலை அதிகமாயிரும். வயிற்றுக்கு நீங்கள் கொடுக்குற வேலை, எளிதாக வேலை செய்யணும், எளிதாக உழைக்கணும். ஒரு விடுமுறைனா சந்தோஷப்படுறீங்க, ஒரு திங்கக்கிழமை வந்தால் கஷ்டப்படுறீங்க, வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. விடுமுறைனா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது உங்கள் உடம்புக்கு, வயிற்றுக்கு மட்டும் அவ்வளோ வேலையாக கொடுக்குறீங்க. வயிற்றுக்கும் நீங்கள் எளிமையாக வேலை கொடுங்க. வயிற்றுக்கும் விடுமுறை கொடுங்க. வயிற்றுக்கும் உங்கள் இறப்பைக்கும் விடுமுறை விடுங்க. வயிற்றுக்கும் குறைவான வேலையை கொடுங்க. 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம், 6 மணி நேரம் தான் வேலை செய்வோம்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா வயிற்றுக்கு மட்டும் ஏன் 24 மணி நேரம் வேலை கொடுக்குறீங்க? அதனால் வயிறு விரிகிற அளவுக்கு சாப்பிட்றதுக்கு காரணம் வந்து நாமக்காரர் கிடையாது. நாம் சாப்பிட்ற உணவில் தான் தப்பு இருக்குது. உணவை மாற்றிட்டிங்கன்னா என்றைக்குமே வயிறு விரிகிற அளவுக்கு சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் சாப்பிட்றது வயிறு நிறையவே சாப்பிட மாட்டீங்க. வயிறு நிறைய சாப்பிடவே மாட்டீங்க. என்ன தான் முயற்சி பண்ணாலும் உங்களால் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். மனித உணவுகள் என்பது கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன். இதுதான் வந்து மனித உணவு. மூலிகைகள், இதுதான் மனித உணவு. இந்த உணவை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு விரிகிற அளவுக்கு, வீங்குற அளவுக்கு சாப்பிடவே மாட்டீங்க. தொப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். உடல் பருமன் குறைஞ்சிக்கிட்டே வரும். வயிறு வீங்கும்போது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுமே கை கால்கள் எல்லாமே விரிய ஆரம்பிச்சிடும். வயிறு எப்போ விரியுதோ, வயிறு எப்போ விரிகிற அளவுக்கு, பெருசாகிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க, வயிறு புடைக்கிற அளவுக்கு சாப்பிட்டிங்கன்னா காலும் புடைக்க ஆரம்பிச்சிடும், கை கால் மூஞ்சி எல்லாமே புடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உடல் பருமன் நம்ம சொல்கிறோம். நம்ம வயிறு மட்டும்தானே புடைக்குது, வயிறு மட்டும்தானே நிறையுது, வயிறு மட்டும்தானே விரிகிற அளவுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடைசியில் என்ன ஆகுது? மூஞ்சி, கை, கால் எல்லாமே விரிய ஆரம்பிச்சிருது, புடைக்க ஆரம்பிச்சிருது, பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் உடல் பருமன், வெயிட் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் எந்த உணவெல்லாம் உங்களுக்கு வந்து வயிறு புடைக்கிற அளவுக்கு சாப்பிட வைக்குதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த உணவெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. எதெல்லாம் நிறைய சாப்பிட்றீங்களோ அது எல்லாமே சாப்பிடக்கூடாது. அது எல்லாமே உங்களை அடிமைப்படுத்துது. அதனால தான் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க. அது உங்களை அடிமைப்படுத்துகிறதுனால தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க. வயிறுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. வயிறு விரிஞ்சு கொடுக்குதுங்கிறதுக்காக அதை வந்து நிறைய திணிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. திணிக்க அது வயிறு விரிஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். அது தோல், அது பலூன் மாதிரி அது வயிறு. அதனால் நீங்கள் இப்போ வந்து சாப்பாட்டு ராமன்னு சொல்கிறாங்க. சாப்பாட்டு ராமன்லாம் 4 பிரியாணிலாம் சாப்பிட்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த பை விரியுதுன்னு அர்த்தம். பலூன் விரியுது, அந்த அளவுக்கு விரித்து வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட பை பெருசாகிடுச்சு. சாப்பிட்டு அதை பெருசு பண்ணிட்டார். அவரோட இறப்பை வந்து பெருசு பண்ணிட்டார். இறைப்பை, இறையோட அந்த பை அது பெருசு பண்ணிட்டார். அதனால தான் அவர் அவ்வளோ அதனால் பை விரியறதுக்கு தயாராகுங்கிறக்காக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. பையை வந்து என்றைக்குமே அது பையாகவே வச்சுருக்கணும். இறப்பையை பையாகவே வச்சுருக்கணுமே தவிர அது விரிகிற பையாக மாற்றக்கூடாது. விரிக்க முடியுதுங்கிறக்காக விரிச்சுக்கிட்டே போகக்கூடாது. அப்போ தொப்பையாகிடும், அப்போ தொங்க ஆரம்பிச்சிடும். வயிறு பெருசாகிடுச்சுன்னா அப்புறம் தொங்க ஆரம்பிச்சிடும். அதுதான் தொப்பை. அதனால் ஒரு உணவு எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துதோ, நிறைய சாப்பிட வைக்குதோ அதெல்லாம் வந்து உங்களை அடிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். நிறையா நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களை அடிமைப்படுத்துதுன்னு அர்த்தம். உங்கள் உடம்புக்கு தேவையான அளவு அதை தான் சாப்பிடணும். வயிறு நிறையவே சாப்பிடக்கூடாது. வயிறு வந்து நிறையாமல் சாப்பிட வேண்டும். வயிறு நிறையாமல் சாப்பிட வேண்டும். வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது, வயிறு நிறையாமல் சாப்பிட வேண்டும். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா, வாக்கியம். வயிறு நிறையாமல் சாப்பிட வேண்டும். வயிறு நிறைய சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, அப்படி சாப்பிடக்கூடாது. வயிறு நிறையாமல் சாப்பிடு.
வயிறு நிறைவதற்குள் நிறுத்திவிடு. அது நிறுத்தணும். அந்த உணவை போதும், என்னால் சாப்பிட முடியல, வயிறு நிறைய என்னால் சாப்பிட முடியலன்னு எழுந்திரிச்சிடணும். அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னா அதுக்கான உணவுன்னு தனியாக இருக்குது. நீ இட்லியவோ பூரியவோ பொங்கலையோ பிரியாணியோ சோறையோ சாப்பிட்டுட்டா நீ வயிறு நிறைய தான் சாப்பிடுவ. நிறைய இன்னும் அதிகமாக சாப்பிட்டுட்டு நிறைஞ்சாலும் சாப்பிடுவ. எது வயிறு நிறையுதுங்கிறது உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பழைய சோறு இதெல்லாம் சாப்பிட்டா, ரவா உப்புமா சம்பா கோதுமை ரவா உப்புமா இதெல்லாம் நீ வயிறு நிறைஞ்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் என்றைக்குமே ஒரு அளவோடு தான் சாப்பிட்ணும், அளவுக்கும் குறைவாக தான் சாப்பிட்ணும். வயிறு நிறையாமல் சாப்பிட வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணுன்னா உணவை மாற்றிடு. இட்லியை சாப்பிட்டுட்டு வயிறு நிறையக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது நிறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும் வயிறு. இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தோசை பூரி பொங்கல் அதெல்லாம் செம ஓவர் டேஸ்ட். அது ரொம்ப சுவையானது. சுவை மட்டும்தான் இருக்குது, ரொம்ப வலிமையும் தரும். அதனால் நோய்களும் பக்க விளைவுகள் வரும். அப்போ உங்கள் வயிறும் பெருசாயிரும், உடம்பு சதை கை கால் எல்லாமே பெருசாயிரும். வயிறு பெருசாகிடுச்சுன்னா மூஞ்சி முகர கை கால் எல்லாமே பெருசாயிரும், குண்டாயிடுவீங்க. அதனால் தவறான உணவுங்கிறத நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது. சோம்பேறித்தனம் வரும், அதெல்லாம் தவறான உணவு. நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு காரணம். அது மாதிரி நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னா அது தவறான உணவு. அப்புறம் ஒரு இயற்கையை பற்றின உண்மைகளை எதுவும் தெரிஞ்சிக்க முடியல, மூட நம்பிக்கைகள் அதிகமாக ஏற்படுது, குழப்பமாக இருக்குது, ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல, இயற்கையை உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை, அறிவு என்பதே இல்லை அப்படின்னா அது உங்கள் உணவில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். அறிவு என்பது இல்லை என்றால், அதாவது புத்தகம் படிக்காமலே நமக்கு அறிவு என்பது கிடைக்கும். புத்தகம் படித்தா தான் அறிவு ஏற்படும் அப்படிங்கிற நிலைமைக்கு காரணமே இந்த மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்துகிற உணவுகள், போதை உணவுகள். இதெல்லாம் போதை உணவு. இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் போதை உணவு, போதையை ஏற்படுத்தக்கூடிய உணவு. நம்மளை அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை தான். அப்போ நம்ம மூளை சுதந்திரமாக வேலை செய்கிறது. அந்த உணவுகளுக்கு சாதகமாகவே சிந்திக்கும், அந்த அடிமைத்தனத்துக்கு சாதகமாக சிந்திக்கும். இப்போ பெண்கள் அடிமையாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களால நல்ல ஆண்களுக்கு சௌகரியமாக இருக்குது அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அந்த அடிமைத்தனத்தை சரின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு சௌகரியமாக இருக்கல, வீட்டுக்கு வந்தால் ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல. அது ஏன்னா அது அவனை அடிமைப்படுத்துது. பெண்கள் ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. அடிமையாக இருந்து ஆண்களை அடிமைப்படுத்தும் போது அதுக்கு அவன் பழகும்போது அந்த அடிமைத்தனத்துக்கு சாதகமாகவே சிந்திப்பான். இது சரிதான், பெண்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவான். அதான் அடிமைத்தனம்ங்கிறது நியாயத்தை சிந்திக்க விடாது. நீ அடிமைத்தனத்தை நீ வரவேற்றால், பெண்களை அடிமைப்படுத்தினா அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இன்பம் இருக்குது பார்த்தியா, அது எப்படி யோசிக்க வைக்கும் அப்படின்னா அந்த அடிமைத்தனத்தை பாதுகாக்கிற மாதிரியே யோசிக்க வைக்கும். நீ நியாயத்தை யோசிக்க மாட்ட. பெண்களும் ஒன்றை போல் ஒரு மனுஷங்க தானே அப்படின்னு நினைக்க மாட்ட நீ. அதான் அடிமைத்தனம்ங்கிறது எப்படி ஒருத்தரை முட்டாளாக்கும் அப்படின்னா உண்மையை தெரிஞ்சிக்க விடாது, அதில் உள்ள நியாயங்களை தெரிஞ்சிக்க விடாது. அதுக்கு அற்புதமான உதாரணங்கிறது பெண் அடிமைத்தனம். பெண்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறாங்களா, ஆண்கள் வீட்டில் சோம்பேறியாக இருக்காங்க. அப்போ இதில் அவன் சுகம் காணும்போது அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, அந்த ஒருதலை அவனுக்கு அது சுகமாக இருக்குது, வீட்டில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் இந்த பெண்கள் முழு நேர வேலையாக இருந்து உணவை சமைச்சிட்றாங்க, ஆடைகளை துவைச்சி போட்டுறாங்க, இருப்பிடத்தை தூய்மையாக வச்சுக்கிறாங்க. இவன் பேசாமல் டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா டிவி பார்த்துட்டு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அப்போ இதில் அப்போ அவன் என்ன நினைப்பான், இதுக்கு அவன் பழக்கமாகும்போது இதில் அவன் சுகம் காணும்போது அந்த பெண்ணடிமைத்தனம் வேணும்னு அதுக்கு சாதகமாக சிந்திப்பான். பெண்ணடிமைத்தனத்தை பாதுகாக்கிற மாதிரியே சிந்திப்பான், நியாயத்தை சிந்திக்க மாட்டான். நியாயங்கிறது அவன் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். நம்மளை மாதிரி தானே பெண்களும், நமக்கு எது ஓய்வாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, வீட்டில் நிம்மதியாக இருக்கணும், ஓய்வாக இருக்கணும், வேலையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி தானே பெண்களும் நினைப்பாங்க. அந்த நியாயத்தை அவனுக்கு உணராது. பெண்கள் அது மாதிரி ஆண்களை போலே ஓய்வாக இருந்துட்டா அப்போ ஆண்கள் வேலை செய்ய வேண்டிய வந்துடும். அதனால் அது நம்மளால் முடியாது, அதனால் பெண்கள் இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒருதலை பட்சமாக ஒரு நியாயத்தை சிந்திக்க விடாதபடிக்கு அது செய்து விடும். அதான் அடிமைத்தனம் என்பது உண்மையை தெரிந்து கொள்ள விடாது. உண்மையை தெரிந்து கொள்ள விடாமல் உனக்கு உன்னை மறைச்சிரும், உன் அறிவை மறைச்சிரும், உண்மையை மறைச்சிரும். நீ ஒருதலை பட்சமாக தான் யோசிப்ப. இப்போ லஞ்சம் வாங்குகிறோம், அப்போ லஞ்சம் வாங்கும்போது என்ன ஆகுது, அதுக்கு நீ அடிமையாகிற அப்படிங்கும்போது அதனால் உனக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுதா, நிறைய பணம் வருது, நிறைய வாங்கிக்க முடியுது, தேவையெல்லாம் வாங்கிக்க முடியுது, பசங்களை படிக்க வைக்க முடியுது, அது பண்ண முடியுது. அப்போ நம்ம படிப்புக்காக தானே வாங்குகிறோம், அதுக்காக தானே வாங்குகிறோன்னு சொல்லி அதுக்கு சாதகமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவேன். அது தப்புன்னு உனக்கு தெரியாது, ஏன்னா நீ அதுக்கு அடிமையாயிட்ட.
அப்போ அதுக்கு சாதகமாக அவன் மனசு காரணங்களை எடுத்து கொடுக்கும். நம்ம ஒரு பசங்க படிப்புக்கு தானே, அவங்க நல்லா இருக்கணும்னு தானே நம்ம லஞ்சம் வாங்குகிறோம், ஊழல் ஏன் பண்ணுறோம், 4 பேர் நல்லா இருக்கணுங்கிறக்காக தானே அதெல்லாம் பண்ணுறோம், இது ஊர்வலத்தில் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீ செய்கிற தவறுகளுக்கு சாதகமாகவே அது மனசு வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மனசு வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடும், உண்மையை வந்து தெரிய விடாமல் பண்ணிடும். அதனால தான் அடிமைத்தனம் என்பது முட்டாள்தனத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி நீ இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ, டெய்லி உனக்கு ஒரு கனவு, நாளைக்கு தோசை சாப்பிட்ணும், மறுமருந்து தோசை சாப்பிட்ணும், நாளைக்கு பூரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரியாணி, அங்கே போய் பிரியாணி சாப்பிட்ணும், அந்த கடையில் பிரியாணி இருக்குன்னு, நல்ல பிரியாணி இருக்குன்னு யூடியூப்பில் போடுவோம். அப்போது அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும்போது நீ உனக்கு உண்மை தெரியாமல் போயிடும். எது உண்மையான உணவுங்கிறது உனக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா நீ அதுக்கு அடிமையாயிட்ட. அப்போ அதுக்கு சாதகமாக தான் போயிடுவேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்ப. நீ ஒரு பொய்யான ஒரு விஷயத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருப்ப, நோய்களை தருகிற ஒரு விஷயத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு, நோய் வந்தால் கூட நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்ப. ஐயோ இந்த நோய் வந்து நம்மளால் வந்து ஒழுங்காக அந்த சுகர் வந்துருச்சே, இந்த தோசையை திங்க முடியலையேன்னு தான் வருத்தப்படுவேன். தோசை இட்லி எல்லாம் தின்னனால தான் உனக்கு சுகர் வந்ததுன்னு கவலைப்படுறதை விட்டுவிட்டு நீ எப்படி கவலைப்படுவேன்னா, இந்த சுகர் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து தோசை திங்க விட மாட்டேங்குதே, சோறையெல்லாம் ஒழுங்காக சுதந்திரமாக திங்க விட மாட்டேங்குதே, இந்த பிரியாணியை திங்க விட மாட்டேங்குதே இந்த சுகரு அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிருவேன். இந்த பிரியாணியை தின்னனால தான் உனக்கு சுகரே வந்ததுங்கிறது உனக்கு தெரியாமல் போயிடும். அந்த அடிமைத்தனம் என்பது எப்படி ஒரு மனுஷங்களை முட்டாளாக்குது, முட்டாள்தனமாக சிந்திக்க வைக்கிது, ஒருதலை பட்சமாக சிந்திக்க வைக்கிது, பிறரை பற்றி கவலைப்படாமல் சுயநலனை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க அது வந்து வைக்கிது. அந்த மாதிரி நியாயமாக சிந்திக்க விடாமல் எப்படி செய்யுது அப்படிங்கிறதுக்கு அடிமைத்தனம் என்பது எப்படி ஒருத்தரை வந்து முட்டாளாக்குது அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல வரேன். அடிமைத்தனம் என்பது மூட நம்பிக்கை. அதனால் எது அடிமைப்படுத்தினாலும் சரி, ஒரு உணவை அடிமைப்படுத்தினாலும் சரி, மனுஷங்க அடிமைப்படுத்தினாலும் சரி, ஒரு பொருள், ஒரு வீடு, எது அடிமைப்படுத்தினாலும் அது உனக்கு வேண்டாம். அது வந்து நீ வந்து உன்னை முட்டாளாக்கிவிடும். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படாது, அது உன்னை அடிமைப்படுத்தும், அது உன்னை முட்டாளாக்கும். நீ அடிமையாகிவிட்டால் அடிமைகளின் அறிவு தான் முட்டாள்தனம். இன்றைக்கி இயந்திர இதெல்லாம் வந்து இப்போ விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்களே, எல்லாம் அடிமைத்தனமான அறிவியல். இது ஒரு முட்டாள்தனம், அடிமைகளோட அறிவு. எதுக்காக நீ அங்கே போகிற, அங்கே ஏதாவது கனிமம் கிடைக்காதா, விண்வெளி ஆராய்ச்சி மூலமாக ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம், சேட்டலைட்டை விடலாம், விட்டு ஒலிபரப்பு மூலமாக சேனல் இதெல்லாம் ஒலிபரப்பு, நம்ம இன்றைக்கி ஃபோனில் பேசுகிற எல்லாம் சேட்டலைட் அறிவியல், அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், சொகுசாக வாழலாம். நிலவில் ஏதாவது கனிமம் கிடைக்குதா, அதை பூமிக்கு கொண்டு வந்து இங்கே ஏதாவது நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். அந்த ஆடம்பரம் தான். அதனால் அது அறிவியல்னு நீ நினச்சிக்கிற. ஆடம்பரங்கிறது ஒன்று அடிமைப்படுத்துறதுனால அதனால் இந்த அறிவியல்லாம் உண்மைன்னு நீ நினச்சிக்கிற. இது ஒரு முட்டாள்தனம். இது விண்வெளிக்கெல்லாம் போகணுமா மனுஷன், ஒரு உயிர் ஒரு குறிப்பிட்ட காலம் நீ வாழ போகிற, இதுக்கடையில் என்ன அலப்பறை பண்ணிகிட்டு கிடக்கிற. ஒரு மகிழ்ச்சியாக இதுக்காக நீ அதான் மகிழ்ச்சியாக வாழாமல் இப்படி மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை கடைசியில் ஆபத்துலையும் அழிவுலையும் தான் கொண்டு விடும். நோய்களும் விபத்துகளும் குற்றங்களும் தான் பெருகும்.